செல்லி சமையலில் நுரையீரல் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை 2-3 வாட்டி எல்லாம் தண்ணி விட்டு கழுவி இருக்கிறேன். இந்த டீப் வழியாக தண்ணி விட்டோம்னாக்கா தண்ணி இதில் நிறையா ரம்பிடும். 2-3 வாட்டி உள்ளே விட்டு விட்டு தண்ணியை புளிஞ்சு எடுத்துடணும். அந்தமாதிரி 2-3 வாட்டி கழுவிட்டேன். இப்போ இது கட் பண்ணுறதை பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் வெட்டியாச்சு, பொடி பொடியாக பண்ணிவிட்டு இதை வந்து புளிஞ்சி எடுத்துக்கணும். இந்த தண்ணி வேஸ்ட்டு தான், எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் கழுவு தேவை. இப்போ நான் 3 டைம் வாஷ் பண்ணியிருக்கேன். இந்தமாரி இடித்து தண்ணி இல்லாமல் புளிஞ்சி வேறு பாத்திரத்துக்கு நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் வணக்குனாக்கா நல்லா வணங்கும். அப்படியே கொட்டி வணக்கணுன்னாக்கா தண்ணி இருக்கிறதுனால பச்சை வாசனை சீக்கிரம் போகாது. இப்போ புளிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ சமைக்கிறதுக்கு போக போகிறோம். இப்போ ஆயில் ஊற்றுறேன். ஆயில் வந்து ஒரு 50 மில்லி அளவுக்கு ஊற்றுங்க போதும். தேவையான கடுகு போட்டிருக்கேன். இந்த மண்பானங்கிறது கொஞ்சம் காயத்துக்கு லேட்டாகும். சூடாயிட்டாக்க கரெக்டாக நம்ம எப்படி நார்மல் பாத்திரம் வைக்கிறோமோ அதேமாரி இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இன்னொரு வாட்டி டைம் கொஞ்சம் புளிஞ்சு எடுத்து இதில் போடுறோம். இதில் தண்ணி நிறையா இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம வணங்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ நான் புளிஞ்சு எடுத்ததுலேயே இவ்வளோ தண்ணி இருக்குது. கருவேப்பிலை இதிலே போட்டுடலாம். இது கொத்தமல்லி தழை. இது வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கும். சுண்டு தான் கம்மியாக இதாகும். இங்கே என்னடா நம்ம தாளிக்கிறாங்க, சத்தமே இல்லாத தாளிக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. அதை அப்படியே சுண்டணும். அப்புறம் இதில் மஞ்சத்தூள் தேவையானது. மஞ்சத்தூளும் உப்பு வந்து தூள் போட கல் உப்பு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த உப்பு தேவையானது போட்டேன், காட்டேன். தண்ணி எதுவும் ஊற்றலை. இதிலே தண்ணி வரும். நம்ம தாளிச்சு விட்டோம்னா அதே தண்ணியை விட்டு வேகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ இது வெந்துருச்சு. இந்த தண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மறுபடியும் நம்ம கிரேவி பண்ணுறோம்ல, அப்போ வந்து தண்ணி ஊற்றி பண்ணிக்கலாம். சும்மா பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். அது பாத்திரம் கொஞ்சம் பெருசாகவும் நம்ம வச்சுக்கணும். ஆனால் இதில் வந்த தண்ணியை தான் தண்ணி நான் இதுக்கு ஊற்றலை. அவ்வளோ பெருசு இருந்தாலும் இதில் தண்ணியாக தான் வரும். தண்ணி சுண்டு விட்டாச்சு. தண்ணி எடுத்துக்கிட்டு சுண்டு விட்டு அதுக்கு வேணுங்கிறத மசாலாலாம் அப்புறமே தான் போடணும். இதெல்லாம் சுண்டி ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, தக்காளி அரைச்சி வச்ச தக்காளி இது ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுடணும். இது வந்து கறி மசாலா 2 ஸ்பூனு. இப்போ இது நல்லா பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு வதக்கிடணும்.
தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய், ஆயில் நல்லா விட்ட வரையும் தான் பச்சை வாசம் போகும். எல்லாமே போட்டு இந்த பச்சை வாசம் குறையிற வரையும் நம்ம நல்லா கிரேவியாக பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ண கிடையாது, அதுலேயே தண்ணியே வரும். அதை எடுத்து நான் பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். அதை வந்து கடைசி டைமில் நம்ம ஊற்றிக்கலாம். அடுத்தது தேங்காய் ஒரு 3 ஸ்பூனு இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த தண்ணி எடுத்து வச்சிடலாம், அதிலேருந்து அந்த தண்ணி ஊற்றுறேன். இப்போ கொஞ்சம் தேவையான ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்குறேன். இது வந்து நல்லா சுண்டணும். வந்து அந்த நுரையீரல் வேகத்துக்காக தான் தாளித்து விட்டு மல்லித்தூள் உப்பும் போட்டிருந்தேன். இப்போ வந்து தேவையான பொருள் எல்லாமே போட்டு இது மூடிட்டோம்னாக்கா ஒரு 1/2 மணி நேரம் வெந்தால் தான் அது கிரேவி மாரி வரும். இப்போ தண்ணி ஆட் பண்ணி நான் தாளிச்சு விட்டெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன்ல, இப்போ வந்து குழம்பு எடுத்துட்டு நம்ம வறுவலை பண்ண போகிறோம். இப்போ குழம்பு கொஞ்சம் தேவையானது எடுத்தாச்சு. நீங்களும் இப்படி பண்ணிக்கோங்க. சாப்பாட்டுக்கு கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அது வறுவலில் நம்ம கடிச்சிட்டு சாப்பிடலாம். வறுவலுக்கு சும்மா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இது வந்து வணக்கினா கொஞ்சம் ஒரு 2 கரண்டி அளவுக்கு தான் வரும். இது ஒருத்தர் சாப்பிட்ற அளவில் தான் வரும். டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் நறுக்குன்னு தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் வச்சிங்கனாலும் இது வந்து வெந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கும். அதை வந்து வேவாத மாதிரி நினச்சிக்கூடாது. அது எப்படி செஞ்சோம்னாவும் அது முடங்குது, அப்படி தான். இப்போ இந்த நுரையீரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லுங்கள்.